நான் ரமேஷ் பேசுறேன். ஸோ மணி சேவிங்ல இருந்து எபிசோட் 6 சரிங்களா? ஸோ இதுல தான் நம்ம இன்னைக்கு டாபிக் போகுது உள்ள. ஓகே. ஸோ மணி சேவிங் டீம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வருது, ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்போ நம்ம சின்ன சின்ன சேர்க்குற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இதில் நம்ம சின்னதாக பேசியிருப்போம். ஸோ போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 ஸ்டாக்ஸ் நம்ம அதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நல்லா அதோடைய புக் வேல்யூலேருந்து நம்ம எல்லாமே பார்த்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸாக பார்த்து நம்ம செக் பண்ணி ஸோ அதை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அதை லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கும்போது அது என்னெல்லாம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா போனஸ் வரும். போனஸு, ஸ்ப்ளிட்டு, ஸோ ரைட் இஷ்யூ, ஸோ பைபேக்கு, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து டிவிடெண்டும் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சில பேர் கேட்கறதுனால நம்ம சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாக்ஸ் எத்தனை ஸ்டாக் நம்ம வாங்கணும், ஸோ மினிமம் 50 வாங்கலாமா இல்லை 100 வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிங்க. ஸோ டிஃபரெண்ட் காஃபி ரேஞ்சில் நம்ம சின்ன சின்னதாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ண ஒரு 1000 ஸ்டாக் வாங்குறீங்க. ஸோ ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பெனிஃபிட்டும் நம்மளுக்கு வரும், டிவிடெண்ட் வரும், ஸோ ஸ்ப்ளிட் வரும். ஸோ 2:1 கொடுப்பாங்க, ஸோ 1:1 ஸ்ப்ளிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் கொடுக்கும்போது நம்ம ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு டிவிடெண்ட் அதிகமாக வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷ்யூ கொடுப்பாங்க. ரைட் இஷ்யூவில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 rupees இருக்குது. ஸோ இப்போ அந்த ரைட் இஷ்யூவில் நம்மளுக்கு ஒரு 35 இல்லை 40 ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ ரைட் இஷ்யூ நம்ம அப்ளை பண்ணி ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இது ரைட் இஷ்யூ என்னன்னா கம்பெனி வந்து நம்ம அவங்க ஃபண்டு நீட் இருக்கனால ஸோ சில இதில் வந்து நம்ம ரைட் இஷ்யூ கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதில் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை நம்ம அப்படியே அதிலே செல் பண்ணிட்டு அது ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துடும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பைபேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் வந்து இப்போ ஒரு 200 rupees இருக்குது. ஸோ இப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி எல்லாம் growth இருக்குது, ஸோ நான் பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 100 ஸ்டாக், இப்போ நான் ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்கேன்னா ஸோ எனக்கு அந்த பைபேக்கில் நீங்களாக வரலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பைபேக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் 250 rupees நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாத பட்சத்தில் நம்ம அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கம்பெனி அடுத்த லெவலுக்கு அதை அந்த கம்பெனியை அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பைபேக்னு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான்.